பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரொமோல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு குடுத்திருந்த லீடு எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அதான் குடுத்திருந்தாங்க. எதுக்காக அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்கும் இருந்தது. அது இந்த ப்ரொமோல கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்நேகனோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸ்நேகனோட அப்பா வந்து வீல் சேர்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் கெஸ் பண்ண முடியுது. அந்த பின்னாடி வர்ற ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப, ஸ்நேகன் தன்னால அடக்க முடியாத ஒரு எமோஷன் வந்து காட்டுறாரு. அதே மாதிரி ஸ்நேகன் அவங்க அப்பாவை கூட்டு வந்தது ஸ்நேகன் ஃபேமிலியில இருந்து ஒன்று அண்ணனா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது திரைத்துறையை சார்ந்தவங்களா இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து சைடில் நிற்கிற மாதிரி வருது. ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஒரு எமோஷனலான காட்சி வந்து போகுது. ஸ்நேகன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலே லாஸ்ட் பையன், கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் தன்னோட குடும்பத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர். குடும்பத்தினரை வந்து எப்படி பார்க்கறது என்ன மாதிரி வந்து பல ஏக்கங்கள் இருக்கக்கூடியவர். அந்த நிலையில ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு அப்புறம் தன்னோட தந்தையை வந்து ஒரு வீல் சேர்ல வந்து அவர் பார்க்குறப்ப அதோட எமோஷனோட விளைவு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அதை வார்த்தைகள்ல வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை அது. அந்த நிலையை வந்து இன்னைக்கு ஸ்நேகனை உணர வச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம். அந்த காட்சி கண்டிப்பா வந்து உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து உருக்கமா நெகிழ்ச்சியா அமைஞ்சிருக்கும். ஏன்னா வீல் சேர்ல ஒரு மிகவும் வயதான ஒரு தந்தை தன்னோட மகனை பார்க்க வர்றாரு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு அப்புறம். அப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ள பரிமாறக்கூடிய அந்த எமோஷன்ஸ் இது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லை, வெளியே இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸையும் வந்து நெகிழ வைக்கும். இந்த அளவு முயற்சி எடுத்து ஒரு நிகழ்ச்சிக்காக பிக் பாஸ் டீம் பிரிந்திருந்த ஸ்நேகன் குடும்பத்தை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வெறும் டிஆர்பி பிளே, வெறும் பிஸ்னஸ் இதை மாதிரி வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை காரணமா யார் சொன்னாலும் சரி, அந்த டிஆர்பி மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதை தாண்டி இவங்க இந்த அளவு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். மற்றதெல்லாம் இன்னைக்கு முழு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு வந்து ப்ரொமோ பார்க்குறப்ப பின்னாடி அந்த கிளாஸ்ல வர்ற ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணதா. இது 100% இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணது வேற, இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வேற. இதுவும் மாறுதலுக்கு உட்படலாம், இல்லை இது சரியாகவும் இருக்கலாம். மீண்டும் அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.